ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மரகதத்தோட சதி திட்டம் அத்தனையுமே ரத்னம் மூலமாக பாரதிக்கு தெரிஞ்சிருதுன்னே சொல்லலாம். செம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. மரகதம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க, எப்படியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். அதுக்கு நம்ம வெறும் வாயால் நம்ம மட்டும் சொன்னால் எடுபடாது. அதனால் பாரதியோட ஜாதகத்தை வச்சு ஜோசியர்கிட்ட பார்க்குற மாதிரி ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்னோன்னா, அம்மா நீ சொன்னால் கேட்பாளா அப்படின்னு தனம் கேட்டோன்னா, முதல்ல யாரும் கேட்க மாட்டாங்க தான், அடிக்க அம்மியும் நகருங்கிற மாதிரி முதல்ல ஒரு பொய்யை சொல்ல திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு பயம் வரும். அந்த பயத்தை வச்சே நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குற மாதிரி பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பாரதி ஜாதகத்தோடு எடுத்துகிட்டு ரத்னம் வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணால் சரியாக வராதுங்க. ஏற்கனவே வாசுக்கு இப்படி ஆனதுனால அவள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கான். அதனால் அந்த தம்பிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கடுப்பாயிட்டாப்புலன்னே சொல்லலாம் ரத்னம். என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னோட நீ எதுக்காக செய்கிற? உன் பையன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்காக நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சி இந்த மாதிரி நீ எதுக்காக எந்தெந்த வேலைக்கு எப்படி எப்படி மூஞ்சியை மாற்றுவ எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணு பாவம். அந்த பொண்ணு நானே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ கடவுளாக பார்த்து ஆதி கூட கல்யாணத்தை நடக்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கான். அதை நிப்பாட்ட நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்காத. அதுவும் யாருக்காக? உன் பையன் கொழுப்பெடுத்த பையனுக்காக. அவன் அங்கேயே கிடக்கட்டும். அவனெல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு வர்றதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அடுத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, இந்த கல்யாணம் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சொல்லிட்டேன். தெளிவாக அதை முதல்ல புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக விரும்புகிறத தமிழும் ஆதி தம்பியை அப்பாவாக ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, பொறுப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அதை விட்டுவிட்டு குட்டி கலாட்டா பண்ணுறேன், இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்கிட்டயே நீ கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிறதுக்கு திட்டம் போட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு இங்கே சாக்கு போக்கு சொல்லி ஜோசியத்தை எடுத்துகிட்டு வந்த, அதெல்லாம் சரியாக வராது சொல்லிட்டேன். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கிறாங்க. இது எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருக்கிறத பாரதி வாசலில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்படி இருக்காங்களே அப்படின்னு கோவம் வருது. பாரதி ஃபேஸில் ஃபுல் கோவமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வெளியில் காட்டிக்கக்கூடாது. வெளியில் காட்டிக்கிட்டோன்னா கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாரதி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிக்கிறாங்க.